Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்லயே வாசனையான ஜவ்வாது குங்குமம் எப்படி தயார் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வரக்கூடிய பண்டிகை நாட்கள்ல தாம்பூலத்துல வச்சு கொடுக்கிறதுக்கும் சுவாமி படங்களுக்கு வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே உபயோகமா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எப்பப்போ எந்தெந்த சாமானை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது புரியும். நம்மள நிறைய பேருக்கு கடையில் வாங்கி வைக்கக்கூடிய குங்குமத்தால் நெத்தியில் அரிப்போ இல்லைன்னா அந்த இடம் வெள்ளையாறுதோ அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அதில் கெமிக்கல் நிறையா சேர்க்கறதுனால இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். நாட்டு மருந்து கடைகளில் அரகஜான் ஒன்று கிடைக்கும். இது இயற்கையான நறுமணம் கொண்டது. இது பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை நம்ம நெத்தியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குங்குமம் வச்சிடணும் அப்படின்னா குங்குமம் டைரெக்டாக நம்மளோட ஸ்கின்ல படாது. அதோடு இல்லாமல் இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது இயற்கை நறுமண பொருட்களில் ஒன்று தான், அதனால தைரியமாக யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த குங்குமம் தயாரிக்கிறதுக்கு குங்கும் ஸ்டோன்னு ஒன்று நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். நான் அமேசானில் வாங்கிட்டேன். இது கல்லாவும் கிடைக்கும், அதே மாதிரி பவுடராகவும் கிடைக்கும். உங்களுக்கு பவுடராக வேணுன்னா பவுடராக கூட வாங்கிக்கலாம். நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா மஞ்சள். இந்த மஞ்சள் நாங்கள் வீட்டிலையே பயிர் பண்ணி அதை நறுக்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச ஆர்கானிக் மஞ்சள். இது குங்கும் ஸ்டோனோட பவுடர். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் மிக்சிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ நாள் நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு கலர் வரும். இதை கொஞ்சம் பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour எடுத்துக்கும். கையால் தான் மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கையால் மிக்ஸ் பண்ணும்போது அது ஒத்தாப்பில் அந்த குங்கும் ஸ்டோனோட பவுடரும் மஞ்சளும் சேர்ந்து நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அப்படி அவ்வளோ நாள் என்னால் கையால் மிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 2-3 திருப்பினீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ஆனால் மிக்சி ஜாரை இம்மீடியட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த கலர் போகாது. அந்த நம்ம குங்குமம் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரெட் கலர் ஒன்று கிடைக்கும். அந்த கலர் நம்ம மிக்சி ஜாரை நம்ம ஊற போட்டோம் அப்படின்னா அந்த மிக்சி ஜார்லேருந்து அந்த கலர் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இம்மீடியட்டாக நீங்கள் அதை வாஷ் பண்ணிடணும். இதில் அளவு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பங்கு மஞ்சள் பொடி அப்படின்னா 1 பங்கு இந்த குங்கும் ஸ்டோன் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். அதாவது 10 grams சேர்த்துருக்கேன் நான் குங்கும் ஸ்டோனோட இது உங்களுக்கு மஞ்சள் பொடி ஒரு 200 grams நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. இன்னுமுமே இது இன்னும் நல்ல டார்க் கலர் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கலரை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கும்போது இன்னும் நல்ல டார்க் கலராக கிடைக்கும். இன்னும் ஒரு 2 hours கழித்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலராக கிடைக்கும். அதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பசுண்ணெய் சேர்த்துருக்கேன். பசுண்ணையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறது அப்படின்னா இது பொடி பொடியாக ஆகாமல் ரொம்ப பவுடராட்டம் இல்லாமல் கொஞ்சம் நெத்தியில் வச்சுட்டா ஒட்டிக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்காக இது சேர்க்குறோம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது ஒத்தாப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விடணும். குங்குமம் ரெடி ஆகிடுது. இது அப்படியே யூஸ் பண்ணிட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா வாசனையாக ஜவ்வாது குங்குமமாக வேணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். இந்த ஜவ்வாது குங்குமம் அப்பப்போ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வாசனை போகாமல் இருக்கும். இது ஜவ்வாதுன்னு ஒரு வாசனை திரவியம். இது நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். இது இயற்கையான வாசனை திரவியம்தான். இது ரொம்ப வாசனையாக இருக்கும். சுவாமிக்கு வைக்கும் போதும் சரி, நம்ம நெத்தியில் வச்சுக்கும் போதும் சரி, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒரு குட்டி பாட்டிலில் வரும் இந்த மாதிரி. இதில் நான் ஒரு பாதி அளவு சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துண்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனையான ஜவ்வாது குங்குமம் ரெடி. இதை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2 hours கழித்து நான் உங்களுக்கு அதோட கலர் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 2 hours கழித்து இதோட கலர் எப்படி ஆயிருக்குங்கிறது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.